வருஷம் தொடங்கி 5 மாதங்களை நாம் முடித்தோம். ஆமென் அல்லேலூயா. 6வது மாதம் அந்த பாதி கிணறு. ஆமென் அல்லேலூயா. அதே கூட நம்ம கரம் பிடித்து ஒவ்வொருவரையும் அவர் கரம் பிடித்து வழி நடத்துகிறார். அந்த மீதியான ஒரு 6 மாதங்களை தேவன் நம்மோடு இருந்து வழி நடத்துவார். அதனால் கரங்களை தட்டி நாம் சோத்தரிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த 5 மாதங்களை கடந்து இந்த 6வது மாதத்துக்கு நீங்கள் காண செய்ததுக்காக கிருபைக்காய் சோத்திரம்பா. அப்படி கூட பாடுபுத்தல 1121வது பாடல். அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல். இந்த பூமியில் நாம் மனுஷனிடத்தில் வேற எந்த இடத்துல போனாலும் ஆறுதல் கிடைக்காது. ஆறுதலின் தெய்வம் அவர் ஒருவர் தான். ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அடைக்கலம். என் கோட்டை பூமியில் அவர்தான் நமக்கு தஞ்சம். அல்லேலூயா. நம்பினவர் நம்பும் தேவன் அவர்தான். என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அடைக்கலம். என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அடைக்கலம். அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல். அப்பா எந்தெந்த இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியலப்பா. ஆறுதல். கனவில மறவே நீர் செய்த நன்மைகள். நினைவில மறவே நீர் செய்த அதிசயங்கள். கனவில மறவே நீர் செய்த நன்மைகள். அவர் செய்த நன்மைகள் யாராலும் யாராலும் நீர் செய்த அதிசயங்கள். அல்லேலூயா. என் ராஜா என் ரோஜா அவர் சாரோனின் ரோஜா. ஆமென். என் இயேசு என் ராஜா. அல்லேலூயா. என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு. அற்புதரே இயேசு ராஜா. அல்லேலூயா. உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். நேற்றும் என்றும் என்றும் மாறா என்றும் 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 மாறா தேவன். போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். என்றும் 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 மாறா தேவன். அவர் என்றும் மாறாத தெய்வம். போற்றி பாடும் சர்வ வல்ல ராஜன். அல்லேலூயா. என் நண்பர் என் இன்பர் என் நண்பர் என் இயேசு. அவர் அன்பாய் நம்மை நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் இன்பமானவர். அவர் ஒரு வேளையில நண்பனாக நம்ம கூட இருக்கிறார். என் நண்பர் என் இன்பர் என் நண்பர் என் இயேசு. என் நண்பர் என் இன்பர் என் நண்பர் என் இயேசு. அற்புத இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர். இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்பவர். அல்லேலூயா. இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர். நீர் பெரியவர் துதிக்கு பாத்திரர் எனக்குரியவர் என் இயேசு. அல்லேலூயா. நீர் பெரியவர் துதிக்கு பாத்திரர். ஆமென். துதிகளில் அவர்தான் மேலான தெய்வம் என் இயேசு. நீர் பெரியவர் துதிக்கு பாத்திரர் எனக்குரியவர் என் இயேசு. நீர் பெரியவர் துதிக்கு பாத்திரர் எனக்குரியவர் என் இயேசு. இயேசு ராஜனே உத்தம மணாளனே நீரே
கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அடைக்கலம் என் கோட்டை என் துருகம் நான் நம்பினவர் என் அடைக்கலம் அற்புத இயேசு ராஜனே உத்தமமானவரே நீரே என் ஆறுதல் ஓ நீரே என் ஆறுதல். ஆமென் ஹல்லேலூயா. அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் ஏன்னா அவர் துதிக்கு மேலானவர். ஆமென் ஹல்லேலூயா. சங்கீதம் கூட 34வது 17வது வசனத்தை நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது கோலியாத்து போல நமக்கு எதிராக தான் வருவான். அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி. வேலை ஸ்தலத்தில் கூட பார்த்தீங்கன்னா எதிராக வந்தாங்க. ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான் சொன்ன ஊழியக்காரத்தில் ஜெபிச்சாங்க. அந்த கோலியாத்தை முறியடிக்க தேவன் கிருபை செய்தார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ பெரிய தேவன். ஏன்னா அவரை மாத்திரம் தான் நான் நம்பி இருக்கிறேன். ஏன்னா மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதை நலம். ஆமென் ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் செய்தவர், அவர் வாக்கு மாறாதவர். பாட்டு புத்தல 1983 பாடலை நாம் பாடலாம். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ அவர் ஏற்றும் என்றும். அவர் சொன்னால்னா அவர் செய்யாமல் இருக்க மாட்டாங்க. ஆமென் ஹல்லேலூயா. நம் கரங்களை நாம் உற்சாகமாக தட்டி பாடலை நாம் பாடலாம். வாக்குதத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ வாக்குதத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை 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 ஒரு போதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர். ஆமென் ஹல்லேலூயா. வாக்கு மாறாதவர். அவர் மாறிட தேவர். வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை 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 ஒரு போதும் இல்லை 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 ஒரு நாளும் இல்லை. ஆமென். வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர். அவர் மாறாத தேவர். வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த தீது பாய்ந்தாலுமே நேசித்தவரும் சத்துக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் அவன் செங்கடலை இரண்டாய் பிரிந்தவர்கள் வழி நடக்கிற தேவன் நேசித்தவரும் சத்துக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே அந்த இடத்துல உதவி செய்ய அவங்க வருவாங்க. ஆமென். மனைவி உடைந்து போவதில்லை இல்லை இல்லை நான் உடைவதில்லை இல்லை இல்லை நான் ஒருங்குவதில்லை. இயேசு என்னோடுதான். இயேசு என்னோடுதான். இயேசுவே நீங்க எங்களோடு இருக்கீங்க. இயேசு என்னோடுதான். வாக்குதத்தம் வாக்குதத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ வாக்குதத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை இல்லை பெருமூச்சு விடுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இல்லை ஒரு போதும் இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர். வாக்கு மாறாதவர். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறின தாமதங்கள் ஆனாலுமே
எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். நம்மை குறித்தது ஒரு நோக்கம் இருக்கு. பிசாசுக்கு முன்பாக நான் தைரியமா சொல்லமா, நான் கலங்க மாட்டேன், அஞ்ச மாட்டேன். ஏன்னா சகலத்தையும் ஆளுகிற தேவன் என்னோட இருக்கிறார். அவன் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறார். வாக்குதத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குதத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒரு பொருள் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ளதோடு துதிக்கிறோம்ப்பா. 5 மாதங்களை எங்களை கிருபையாய் நடத்தி வந்தீர் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவரே வெப்பலையினால் மரித்து போனார்கள் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கோ நீர் நல்லவராக இருந்து இந்த 6ஆம் மாதத்தையும் காண செய்தீர் ஆண்டவரே. நன்றியுள்ளதோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. ஆம் தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் பாடல், துதி, ஸ்தோத்திரங்கள், விண்ணப்பம், வேண்டுதல்கள், சாட்சி, காணிக்க எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தீர். எங்களோடு நீர் பேசும், ஊழியக்காரை மறைத்து வெளிப்படும். பரிசுத்தவான்கள் மத்தியில் பரிசுத்தர் எழுந்தருள் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருள் இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு நீர் பேசும். தேற்றுகிற ஒவ்வொரு உள்ளங்களும் அதில் தேற்றப்படட்டும், சமாதானம் அடையட்டும், சத்தியத்தை அறிந்து அதிலிருந்து விடுதலை வரட்டும். ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பும். தொடர்ந்து நடக்கிற திருவிருந்தாராதனை எங்களுக்கு ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலவேளை கூட தேவன் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு நாள் நீங்களாம் நினச்சிட்டு இருக்கலாம், இன்றைக்கி பாஸ்டர் வாக்குத்தத்த ஆராதனை தான் கொடுப்பாரு, வாக்குத்தத்தம் கொடுத்தது. இன்றைக்கி அது இல்லை. வாக்குத்தத்தை சொல்லிட்டோம். வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் வாக்குத்தத்தில் உங்களை நடத்துவார். ஆமென். இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். எல்லோரும் மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து அல்லேலூயா. நம்ம படுற ஒவ்வொரு பிரயாசங்களும் பாடுகளும் எதற்காக என்றால், நாம் ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதற்காக தான். அல்லேலூயா. இந்த பூமியில் மனிதர்கள் மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க மனசும் மாமிசமும் விரும்புகிறதெல்லாம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு என் தேவனுடைய சமூகத்தில் போய் அவரை துதிப்பேன், ஆராதிப்பேன், அவருக்கு நான் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். இது எதற்காக என்றால், நாம் ஒரு நாளில் இந்த மாமிசம் எங்கேருந்து வந்தது? மண்ணிலிருந்து வந்தது. அது மண்ணுக்கே திரும்ப போகிறது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற இந்த ஆத்துமா, அது எங்கேருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. அது திரும்ப எங்கே போவோம்? தேவனிடத்துக்கு. பிரசங்கில 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
நம்முடைய சரீரமாகிய இந்த மண் முன்னிருந்த மண்ணுக்கு திரும்பி நமக்குள்ளே இருக்கிற விலையேற பெற்ற ஆத்துமா தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகாததுக்கு முன்னே உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆண்டவருடைய சீஷர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். அந்த 12 பேரும் ஆண்டவரோடு கூட இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள வாக்குவாதம். என்ன வாக்குவாதம்னா, நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 22-24, லூக்கா 9:46 இதெல்லாம் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். 9:46 வாசித்தீங்களா? 9:46 வாசிங்க. பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்கு உண்டானது. ஹூ இஸ் கிரேட்டஸ்ட்? அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம். யாரா நமக்குள்ள பெரியவனாக இருப்பான்? 12 பேர் இருக்கிறோம். யார் நமக்குள்ள பெரியவனாக இருப்பான்? இன்றைக்கி உலகத்தில் கூட இன்றைக்கு மனிதர்கள் அநேகர் நம்ம பெரிய ஆளாயிடணும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எதையோ செய்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் தேவனிடத்தில் போய் அநேக கேள்விகளை அவங்க வைக்கிறாங்க. இந்த சீஷர்கள், ஆண்டவரே, உலகத்தின் முடிவுக்கு உங்களுடைய வருகைக்கும் என்ன அடையாளம் அப்படி கேட்குறாங்க. அவர் அநேக அடையாளங்களை சொல்லி 24 அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. இந்த லூக்கா 18:1 அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான்? பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான்? அதுக்கு ஆண்டவர் ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருது. வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 18. ஆமென். சரி, இயேசு எவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் இருப்பான் ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஒரு பிள்ளையை ஆண்டவர் அழைத்தார். அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சிறு பிள்ளையை கொண்டு வந்து அவங்க நடுவில் நிறுத்தினார். நிறுத்திட்டு நீங்கள் மனம் திரும்பி என்ன பண்ணோம்? இந்த பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பரலோக ராஜ்யம் யாருக்குரியது? யாருக்குரியது? இப்போ தெரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் நீங்கள் பரலோகம் போகவே முடியாது. இந்த சிறு பிள்ளையினுடைய சுபாவத்தை நாம் நிறைய பேர் நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் நிறைய சத்துவமற்ற ஜந்துவிடத்தில் போய் என்ன பண்ணேன்? ஞானத்தை கற்றுக்கினார். 4 சத்துவம் இல்லாத ஜந்து, நீங்கள் நீதிமொழியில் அதை வாசிக்கலாம். எறும்பு கிட்ட போய் ஞானத்தை கற்றுக்கின்றார். அது தும்னூண்டு அத்தை போய் அது வழியை பார்த்து என்ன பண்ண? ஞானத்தை கற்றுக்க அப்படின்றார். இங்கே ஒரு சிறு பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்திட்டு, இந்த சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் நீங்கள் எங்கே வரமாட்டீங்க? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்கன்ட்டார். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில். ஆமேன். பதில் சொல்லிட்டாரா? இந்த சீஷர்கள்லாம் 12 பேரும் ஒருத்தன் வாக்குவாதம் பண்ணிக்கின்னு, நான் பெரியாளா நீ பெரியாளா, யார்
அவங்களுக்கு என்னன்னா, ஒரு இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு ராஜ்யத்தை அமைக்க போகிறார், அந்த ராஜ்யத்தில் அவருக்கு ரெண்டாவதுல யாருன்னா உட்காந்துருக்கணும். அல்லேலூயா. எப்படியாவது நம்ம ஒரு மினிஸ்டர் ஆயிடணும், ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தன் வாக்குவாதம் பண்ணி எவன் பெரியவன். ஆண்டவர் சொன்னார், இந்த சிறு பிள்ளையை போல நீ தாழ்த்துக்கிற வேண்டும். இந்த சிறு பிள்ளை இருக்கிறத, இந்த சிறு பிள்ளைகள் கூட கொஞ்சம் நம்ம பேசினா தான் தெரியும். திடீர்னு கோச்சிக்கும், திடீர்னு உங்கன்னு ஓடும். நான் பெரியவங்கக்கிட்ட அதிகமாக பேசுகிறத விட நான் இப்போ சின்ன பசங்க கூட தான் நிறைய, என் பேரன் பேத்தியும் கூட தான் நிறைய பேசுகிறேன். உங்கள் பாசம்மா கூட திட்டிக்கினே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் குழந்தைங்க கூடவேன்னு பேசின்னு இருக்கிறேன்னு. அவங்க கோச்சிக்கிறத பார்ப்பேன், அவங்க இது பண்ணுறத பார்ப்பேன். அவங்க திருப்பி பாருங்கள், அதுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே கோச்சிக்குவாங்க, அப்படியே மறந்துடுவாங்க. வந்து கள்ளம், கபடு, சூது, வாது, பொறாமை எதுவுமே அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, இருக்காது. அல்லேலூயா. அதான் பிள்ளைகளுடைய சுபாவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில். ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உங்களுக்கு சுருக்கமாக ஒரு சில காரியத்தை சொல்லி தரப்போகிறேன். சிறு பிள்ளைகளை போல நாம் மாற வேண்டும். உள்ளத்தில் கள்ளமும் கபடம் வச்சுக்கின்னு வெள்ளை அடிக்கப்பட்ட ஒரு கல்லறை போல் வாழ்ந்து கொண்டு உள்ள வஞ்சனை, பொறாமை, பகை இதெல்லாம் வச்சுக்க நம்ம வாழக்கூடாது. இந்த அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். ரொம்ப அநேக காரியங்கள் இருக்குது. தயவுசெய்து நீங்கள் இந்த 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிங்க, டெய்லி கூட வாசிங்க, பரவாயில்ல. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு நீ போக ஒரே ஒரு தகுதி உனக்கு என்னன்னா, சிறு பிள்ளையை போல தன்னை என்ன பண்ணுமா, தாழ்த்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிறு பிள்ளையை போல நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு சிலருக்கு வெளியில் தாழ்மையாக தெரிகிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளத்தில் நிறைய கர்வம் இருக்கும், நிறைய பகையை வச்சுருப்பாங்க. என்ன அவன் இப்படி சொல்லிட்டானே, நான் அந்த பூமியில் இறங்குற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்கவே மாட்டேன். அப்படி இல்லை, நம்ம கர்த்தர் நிமித்தம் நாம் எல்லாரையும் மன்னித்து மறக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய, இந்த அதிகாரத்தினுடைய கடைசியில் ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, நீங்களும் மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். அல்லேலூயா. நாம் மன்னிக்கிறவர்களாய் மாற வேண்டும். பரலோக ராஜ்யம் யாருக்கு உரியது என்று பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் ஒரு ஓமையாக ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த பரலோக ராஜ்யம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, கணக்கு பார்க்க தொடங்கின போது, அதுக்கு முன்னாடி வசனம், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரு ராஜா கணக்கு, இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கினே இருக்கிறான். செக் பண்ணிக்கினே இருக்கும்போது ஒரு மனிதன் 10,000 கடன் வாங்கியிருந்தான். அந்த 10,000 கடத்தை வாங்கிட்டு அவன் திரும்ப என்ன பண்ணல, கொடுக்கல, திரும்ப செலுத்தவே இல்லை. அப்போ அந்த ராஜா கேட்டான், ஏன்பா நீ இவ்வளோ கடத்தை வாங்கிட்டு நீ என்ன பண்ணல, திரும்ப செலுத்தலை? அதுக்கு அவன் இது அப்படியே இருந்தான். உடனே ராஜா சொன்னார், டேய் நீ போய் உன் மனைவி பிள்ளைங்க உனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ண, விற்று உன் கடனை எத்தனை என்ன பண்ண, திருப்பி கட்டு அப்படின்னாரு. உடனே அவன் பார்த்தான், என்னடா ராஜா பயங்கரமாக சொல்லிட்டாரு, மனைவி பிள்ளைகளை எனக்கு ஒரு எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து கட்டுன்னு சொல்லிட்டாரு. உடனே தன்னை என்ன பண்ணிட்டான், அப்படியே தாழ விழுந்துட்டான். ஆண்டவரே
என்னை தயவு செய்து கொஞ்சம் மன்னிச்சிடுங்க, நான் கண்டிப்பாக அந்த கடன் என்ன பண்ணுறேன், திரும்ப கொடுத்து தீர்க்கிறேன் என்று தன்னை அப்படியே தாழ்த்திட்டானான். உடனே ராஜா பார்த்தார், என்னோட இவ்வளோ தாழ்மையாக அவன் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா எழுந்துரு, நீ கடனையும் என்ன பண்ண வேண்டாம், திரும்ப செலுத்த வேண்டாம், உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், மன்னித்து விட்டேன், போ அப்படின்னார். சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், ஆஹா பரவாயில்ல, ராஜா என் கடத்தை நல்லா எதனால் மன்னிச்சார் அவர், தன்னை தாழ விழுந்து ராஜாவே நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். அவன் போய்கின்னு இருக்கிறான். அவன் கையில் ஒருத்தன் கடன் வாங்கினான். எவ்வளோ வாங்கினான், 100 வாங்கினான்னு வச்சிங்களேன். இவர் 10,000 வாங்கினத ராஜா என்ன பண்ணிட்டார், மன்னிச்சிட்டார். 100 வாங்கினவன் எதிர்க்க வரான். உடனே கொடூரமாக கேட்குறான், டேய் என்னடா 100 வாங்கினீ, என்னாச்சு? அவனை போயிட்டு கழுத்தை நெரிச்சு பிடிச்சி இழுத்துன்னு ஏண்டா கொடுக்கல. அவன் அதேமாரி என்ன பண்ணுறான், தாழ விழுந்து, ஐயா தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் எப்படியாவது என்ன பண்ணுறேன், கொடுத்து தீர்க்கிறேன் அப்படின்னா. பாருங்க, அவனுக்கு இவன் என்ன சொன்னானா, சம்மதியாமல் நடந்ததை சரி இங்கே நல்லா கவனிக்கணும். 10,000 அவர் மன்னிச்சிட்டார் இவருக்கு ராஜா. இவனுக்கு ஒரு 100 ரூபாய் இவனுக்கு என்ன பண்ண முடியல, மன்னிக்க முடியல. அவனை போட்டு அடித்து காவலில் எடுத்து போட்டான். மிகவும் துக்கப்படுத்தி ஆண்டவனிடத்தில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், நடந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டான் சொல்லிட்டான். ஐயா அவனுக்கு நீங்கள் 10,000 என்ன பண்ணிட்டீங்க, மன்னிச்சு விட்டீங்க. ஆனால் ஒருத்தன் 100 ரூபா வாங்கியிருந்தான். அந்த 100 ரூபா அதேமாரி அவங்ககிட்ட கேட்கும்போது அவன் என்ன பண்ணலாம், அவனை அடித்து நொறுக்கி அவனை எடுத்து போய் காவலில் போட்டான் ஐயா அவனை. உடனே அந்த ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு, கோபம் வந்துடுச்சு. அவனை, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டி கொண்டபடினால அந்த கடன் முழுவதையும் உனக்கு நான் என்ன பண்ணேன், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடன்களை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிற இடத்துல அவனை ஒப்பு கொடுத்தான். பாருங்க, நம்ம கூட என்ன பண்ணோம், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நம்ம எவ்வளோ பாவம் செய்தோம், இந்த பாவத்தை ஆண்டவர் பாட்டுந்தானா நம்ம அவர்கிட்ட நிற்க முடியுமா, நிற்கவே முடியாது. நம்ம பாவங்களை எல்லாம் அவர் மன்னிச்சிட்டார். அதனால் நாமும் கூட மற்றவர்களுக்கு என்ன பண்ணோமா, மன்னிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அந்த மன்னிக்க ஒருத்தன், நம்ம இந்த பூமியில் ஒருவர் மன்னியாமல் இருப்போமானால் பரமபிதாவும் நம்முடைய பாவத்தை என்ன பண்ண மாட்டார், மன்னிக்கவே மாட்டார். இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனம் சொல்லுங்க, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை என்ன பண்ணனா, தனித்திருக்கும்போது தனியாக போயிட்டு அவங்ககிட்ட என்ன பண்ண, கொஞ்சம் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்தி எப்படியாவது சமாதானம் பொருந்திக்க அப்படின்னாரு. சரி, அதுக்கும் அவன் உடன்படல, அவன் ரொம்ப திமிராக இருக்கிறான். உடனே என்ன பண்ணு, ஒரு 2-3 பேரை கூட்டின்னு போய் அவங்க கூட என்ன பண்ண பேசுன்றார். அதுக்கும் அவன் உடன்படல. சபைக்கு என்ன பண்ண தெரியப்படுத்து, சபையை போய் சபையார் போய் பேசுவாங்க. அதுக்கும் அவன் செவி கொடுக்கலன்னா அவன் உனக்கு அஞ்ஞானியை போல ஆயக்காரனை போல இருப்பானாக. அவனை விட்டுரு. நம்ம என்ன பண்ணனா, ஒரு சகோதரன் மேலே உனக்கு ஒரு குறை, ஒரு குற்றம், ஒரு கசப்பு இருந்தால் நம்ம அதுக்காக முயற்சி எடுக்க வேண்டும். அவனோடு கூட நல்மனம் பொருந்த வேண்டும். எப்படியாகிலும் அவனை தன் பக்கமாய் திரும்பக்கூடும். அதனால் பேதுரு போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அதுக்கு அர்த்த வசனம் சொல்லுது, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் செஞ்சான்னா 7 தரம் மன்னிக்கணுமான்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், 7 தரம் இல்லை, 70 தரம் நீ என்ன பண்ணான், மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய, இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா,
நம்ம எல்லாருக்கும் ஆசை பரலோகம் போகணும், அப்படி தானே? பரலோகம் போகணும், அதுதானே நம்முடைய இலக்கு, நம்முடைய ஓட்டம் எல்லாமே பரலோகம் போகணும். இன்றைக்கி உலகத்தில் நாம் வாழும்போது நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புக்குறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சிறு பிள்ளையை போல நம்மளை என்ன பண்ணோம்? மாற வேண்டும், தாழ்த்த வேண்டும். இந்த சிறு பிள்ளையை அடிச்சிட்டா கூட என்ன பண்ணோம்? அவங்க அழுதுல திரும்பி வந்து என்ன பண்ணோம்? நிறைய நான் பார்க்குறேன் பாருங்க, அவங்க அம்மா கிட்ட அடி வாங்குவா. அவங்க அம்மா போட்டு 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 அடிச்சிட்டா கூட கொஞ்சம் நேரம் பொறுத்து போய் அம்மான்னு போய் பிடிச்சிக்கா போய் அவ்வளோதான் பார்ப்பேன். உதை தான் வாங்குவா. உதை வாங்கிக்கின்னு வேறு எங்கே போக மாட்டா, திருப்பி அவங்க அம்மாவே போய் யார் அடித்தாங்களோ அவங்க காலையில் ஊந்துருவா போயிட்டு. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த நம்ம இங்கே போய் சரண்டரானாக்கா நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு தெரியுது. அல்லேலூயா. அப்போ நம்ம கூட என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்த வேண்டும். ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரே ஒன்று, மீகா 6:8 நீங்கள் வாசித்தீங்களா? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நம்மக்கிட்ட ஆண்டவர் வேறு எதையும், ஏன்னா இந்த உலகமும் அது நிறைவு யார்த்து? ஆமாம், எல்லாமே அவர் தான். அவர் கையிலேருந்து தான் எல்லாமே வருது நமக்கு. ஆனால் மனுஷங்கிட்ட அவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். அது என்னன்னாக்கா, மன தாழ்மையாய் நடப்பது இல்லாமல் வேறு எண்ணத்தை உங்ககிட்ட கேட்குறார். உன் பணம் அவருக்கு தேவையில்லை, உன் அந்தஸ்து, உன் படிப்பு, உன் பட்டம், உன் பலம், நான் அப்படியே பெரிய பலசாலி, அதெல்லாம் வேஸ்ட். அல்லேலூயா. அதெல்லாம் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நான் வாழ்வது இல்லாமல் வேறு எண்ணத்தை நம்மக்கிட்ட அவர் எதிர்பார்க்குறார். அப்போ பரலோகம் போகிறதுக்கு ஒரே வழி என்ன? அது மனத்தாழ்மை. அல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாராம்? எதிர்த்து நிற்கிறார். மனத்தாழ்மையாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் நாம் கர்த்தர் நிமித்தம் மனத்தாழ்மையோடு கூட நாம் வாழ வேண்டும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சிலுவையின் மரண பரியந்தம் என்ன பண்ணாராம்? தன்னை தாழ்த்தினார். அவர் தாழ்மையாய் நடந்து கொண்டார். அதனால்தான் பிதாவாகிய தேவன் அவர் என்ன பண்ணாராம்? உயர்த்தி வைச்சார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் எவ்வளோ வல்லமை உள்ள தேவன் பாருங்கள். இயேசு கிறிஸ்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 17 அதிகாரத்தில் சீஷர்கள் 3 சீஷரை கூட்டின்னு போகிறார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானை கூட்டின்னு மலை மேலே ஏறுறார். மலை மேலே ஏறிட்டு சற்று கொஞ்சம் தனியாக போயிட்டு அவர் தன்னை என்ன பண்ணாராம்? மறுரூபமாக்குறார். மறுரூபமாக்கின உடனே இவங்க 3 பேரும் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க தெரியுமா? அவருடைய முகம் எப்படி இருக்குது? சூரியனை போல் அப்படியே பிரகாசிக்குது. அவர் பிரகாசம் அப்படியே பயங்கரமாக இருக்குது. உடனே இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் நிற்கிறதுனா, ஒரு பக்கம் மோசேயும் ஒரு பக்கம் எலியாவும் நிற்கிறதை இவங்க பார்க்குறாங்க. அப்போது பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, நம்ம இங்கே இருக்குது நலமாக இருக்கும். உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் இங்கே போடலாம் அப்படின்றார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் பார்த்துனே இருக்கிறானுங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்? இறங்கி வந்துட்டார். எலியாவும் காணோம், மோசையும் காணும். அந்த இடத்துல அவர் இவனுக்கு பயந்து போய் நடுங்கி தட்டி, பயப்படாதீங்க, இதை யாருக்கும் சொல்லாதீங்க, நான் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நான் சிலுவையில் மரிக்க போகிறேன், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்துப்பேன், அப்போ என்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்கள் அந்த 17 அதிகாரத்திலோட ரொம்ப அநேக காரியங்களை தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள ஆண்டவர்.
அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததான். உடனே அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அந்த நேரத்தில் கூட பிதா என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். நேசகுமாரன். அல்லேலூயா. நிறைய இடத்துல அவரை கொடுத்து, அப்போ நாம் ஆராதிக்கிற இயேசு இன்றைக்கு அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். அவர் நம்மக்கிட்ட கேட்குறதெல்லாம் என்ன தெரியுமா? ஒரு சிறு பிள்ளை போல் நீ என்ன பண்ணணும்? மனத்தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் போனால் அவருக்கு முன்பாக தாழ்மையாக, வேதத்தில் நிறைய பேர் சொல்லினே போகலாம். அவங்க தாழ்மையாய் அவருடைய சமூகத்தில் கேட்டது நிமித்தம் அவங்கள உயர்த்தி வச்சார். தாவீதை நீ ராஜாவாயிடுவேன்னு சொன்னவனே அவன் சொன்னான், நான் ஒரு ஏழ்மையில் சிறிய கோத்திரத்தில் ஒன்றுக்கும் உதவாத ஒரு நிலைமையில் கிடக்கிற என்னையா ராஜாவாக்க போகிறார் கேட்குறான். அவனை தான் ராஜாவாக்கினார். ஆமென். கிதியோன்கிட்ட சொல்கிறாரு, நீ தாண்டா அந்த மீதியானெல்லாம் அழிக்கப்படும். கிதியோன் சொல்கிறான், நான் ரொம்ப லீஸ்ட் ஃபேமிலி ஆண்டவர், என்ன கொண்டா அந்த மீதியானர் அழிக்க போகிறார். அவனை தான் கொண்டு கத்தனை பண்ணார். அதனால தான் நம்முடைய ஆண்டவர் ஒன்றுமே இல்லாதவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஒருவேளை நீங்கள் நினச்சிருக்கலாம், எனக்கு படிப்பு இல்லை, பட்டம் இல்லை, அந்தஸ்து இல்லை, அறிவு இல்லை, எங்களுக்கு நல்ல வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல. உன்னை தான் கர்த்தருக்கு தேவை. நீ தான் கர்த்தருக்கு தேவை. ஒன்றுமே இல்லாதவனை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு என்ன பண்ணு, போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. முதலாவது பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் போகணும்னா, அன்றைக்கி பாருங்கள் யோவானை குறித்து வேதம் சொல்லுது. நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் 1ஆம் அதிகாரம் இதெல்லாம் வாசிக்கலாம். மத்திய 11:11 இதெல்லாம் வாசித்தீங்கன்னா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. யோவான் ஸ்நானகனை குறித்து ஏற்கனவே, ஏன்னா ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை போல பெரியவன் எவனுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவனிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாக இருக்கிறான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? யோவான் பிறந்தது ரொம்ப அற்புதமாய் பாருங்கள். யோவான் அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டான். நீங்கள் லூக்கா 1:15 வாசித்தீங்கன்னா, அதில் அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். அவன் கர்ப்பத்திலேயே என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு பரிசுத்தாவியானவர். அந்த மாதிரி யாருமே பிறகலை. கர்ப்பத்திலேயே பரிசுத்தாவியில் பிறந்தவன் யோவான். அதனால தான் கர்த்தருக்காக அவன் பலத்த சாட்சியாக நின்றான். ஆனால் அவனை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவங்க யோவான் ஸ்நானங்கள் போல் பெரியவன் எவனுமே கிடையாது. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன், பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாக இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாக இருக்கான். அப்போ இந்த பூமியில் சிறியவனை யாரை கொடுத்தா, தன்னை தாழ்த்துகிறவன். அவனை கர்த்தர் என்ன பண்ணுவார், பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக வைப்பார். நான் பரலோக ராஜ்யம் போனேன்னா நாம் விட வேண்டியவர்களை விட வேண்டும், தொடர வேண்டியவர்களை தொடர வேண்டும். சரி, இப்போ இந்த மத்திய 18 எடுத்துங்க. அதில் 3 வசனத்தை உங்களுக்கு முன்னால் நான் வைக்க போகிறேன். முதலாவதாக 6ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. சிறியவர்கள், அதை குறித்து தான் பேச போகிறோம். அல்லேலூயா. இப்போ சிறியவர்கள் யாருன்னாக்கா, அதை தான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சிறியவர்கள் யார்? தன்னை தாழ்த்துகிறவர்கள், தாழ்மையாக நடந்து கொள்கிறவர்கள். எல்லாமே தெரிஞ்சால் கூட ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. கர்த்தரை மாத்திரம் பிடிச்சின்னு இருப்பாங்க. கர்த்தருக்காக மாத்திரம் அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். அவர் எனக்காக யாவை செய்து முடிப்பார்.
அவரையே பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரர்கள் போர்வை பற்றின வராங்க. இப்போ தயவுசெய்து உங்களுக்கு எச்சரிப்பு இருக்கணும்னு சொல்கிறேன். நல்லா ஜுப்பா போட்டுன்னு கையில் நல்லா அக்கலத்தில் பைபிள் வச்சுன்னு வருவாங்க ஒரு சில ஊழியக்காரனுங்க. நல்லா மதியான டைமில் 1 மணி 2 மணி. ஏன்னா இப்போது யாரும் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, ஆம்பளைங்க பெம்பளைங்க மட்டும், லேடிஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த இடத்துல இவன் வீடு சந்திக்க வருவான். அப்படியேப்பட்ட ஆளுங்கள்லாம் வீட்டில் ஏற்றாதீங்க. நான் சொல்கிறேன், நான் வரமாட்டேன். நான் இது வரைக்கும் யார் வீட்டுக்கும் நான் போனதும் கிடையாது. அல்லேலூயா. நான் ஒரு வீட்டுக்கு வரேன்னா நான் யாரை கூட்டின்னு வருவேன் கூட? யாரையான கூட்டின்னு வர மாட்டேன். உங்கள் பாசமாக தான் கூட்டின்னு வருவேன். அல்லேலூயா. அதுதான் ஒழுங்கு. அல்லேலூயா. ஒரு சில ஆளுங்க இப்படி வரானுங்க. இப்போ இது பிசாசினுடைய ஆவி பிடிச்சவனுங்க. சகோதரிகள் இடத்துல ரொம்ப நைஸாக பேசி அவங்கள என்ன பண்ணுறாங்க, கவர் பண்ணி இத்த சொல்லி அத்தை பண்ணி. நான் வீட்டில் சொல்லி வச்சுக்கிறேன், யாருன்னா வந்தான்னா வெளியே நிறுத்து, உள்ளே ஏற்றாத. அந்தம்மா நான் இல்லாத நேரத்தில் ஒரு ஆளை உள்ளே ஏற்றினாங்க. அதுக்குரிய பலனை அப்புறம் அனுபவிச்சிட்டாங்க. ஒரு ஆள் அம்மா தோத்துறாம்மா அப்படிம்மா இப்படிம்மான்னு எத்தையோ சொல்லிக்கிறான். ஏன்னா இப்படி இங்கே ஊழியம் சேருமா அங்கே ஊழியம் சேருமா. சரி இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சரி அவருக்கு நல்லா காணிக்கை கொடுத்து உள்ளே இருந்த எனக்கு துணியெல்லாம் கொடுமா. நான் துணியெல்லாம் எடுத்து நான் வச்சுருந்த தைக்காத வச்சுருந்த துணி எடுத்து கொடுத்து எல்லாம் அமுச்சு கொடுக்குறாங்க. அவர் ஆஹா இந்த இடம் நல்லா என்னது நமக்கு கொடுக்குற இடம்னா அவர் பார்த்தார். அவருக்கு தெரிஞ்ச 2-3 பேர் அனுப்பினார். அப்போ வேலையில் நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறேன். மத்தியானம் 2 மணிக்கு ஃபோன் வருது எனக்கு. ஐயா வீடு சந்திக்க வந்தேன் ஐயா, வீடு பூட்டிட்டு அந்த அம்மா திறக்க மாட்டுறாங்க. யோ நான் சொன்னேன், உனக்கு இந்த நேரத்தில் நான் வீடு சந்திக்கிற வேலை எதுக்கு நீ வந்த அப்படின்னா, இனிமேல் இந்த பக்கமே திரும்ப அதை ஓடி போட சொல்லிட்டேன். அல்லேலூயா. எதுக்கு நீ வீடு சந்திக்கிற? 2 மணிக்கு நீ வீடு சந்திக்கிறது, இப்போ பொம்பளைங்க இருக்கிற இடத்துல நீ வீடு சந்திக்கிறதுக்கு என்னத்துக்கு வர? அதுக்கப்புறம் நான் இருக்கும்போது வந்தேன். அவர் சொல்லி இப்போ சுத்தமாக நிறுத்திட்டே போட்டேன். அதனால் நம்ம கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமென். வஞ்சிக்கிற ஆவிகள் நிறைய சுற்றுது. கள்ள உபதேசங்கள். திடீர்னு நான் யூடியூப்பில் பார்க்குறேன், எலியாவின் ஆவி இறங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த நடனம் ஆடி சினிமாக்காரனுங்களே தோத்துட்டானுங்க. அந்த மாதிரி ஆடுறானுங்க. இந்த கூத்து அந்த கூத்து, டப்பாங்கூத்து அந்த கூத்து இந்த கூத்து அடிச்சுக்கின்னு அடிக்கிறானுங்க. எலியாவின் ஆவி இறங்கிடுச்சான், தாவீதின் ஆவி இறங்கிடுச்சுன்றானுங்க. இதெல்லாம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனோன்னா சிறு பிள்ளை போல் என்ன பண்ண நம்மளை தாழ்த்த வேண்டும். ஆமென். தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும். தாழ்மையாக நடக்கிறவங்கள கர்த்தர் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வைப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில். இந்த உலகத்தில் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கணும். என் தேவன் சகலத்தை செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைப்படாது. அப்போ யாருன்னா ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். நம்மளுக்கெல்லாம் பேர் என்னது? விசுவாசிகள். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் இருந்தாக்கா அந்த சிறியவர்கள் எங்கே போகலாம்? பரலோக ராஜ்யத்தில் பெரியவங்களை கர்த்தர் மாற்றி வைப்பார். இந்த பூமியில் நம்ம தாழ்மையோடு நம்ம ரொம்ப ஒன்றுமே தெரியாத மாதிரி நடக்கும்போது மனுஷர்கள் பார்வையில் ரொம்ப ஒரு மாதிரி சீப்பாக தெரியும். அவங்கள குறித்து இங்கே சொல்லுது, இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன். இடரல் உண்டாக்குவான் நிறைய பேர். ஏன்னா வேதம் சொல்லுது, இடர்கள் நிமித்த உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம். தட் இஸ் மஸ்ட். இந்த பூமியில் நமக்கு விரோதமாய் அநேக இடர்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அநேகர் என்ன பண்ணுவான், நமக்கு விரோதமாக என்ன பண்ணுவான், போராட்டங்களை பண்ணுவான். பயப்படக்கூடாது. நம்முடைய இலக்குன்னா, நான் இந்த பூமியில் மனுஷர்களுக்கு முன்பாக அற்பமாய் தெரிஞ்சாலும் என் தேவனுக்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன், நான் விலையேற பெற்றவன். அல்லேலூயா.
அப்போ விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் வரும். ஆனால் அவனுக்கு ஐயோ, உனக்கு விரோதமாய் எழும்புவாங்க. ஆனால் அவங்கள குறித்து வேதம் சொல்லுது, அவங்களுக்கு என்ன உண்டு? அவங்களுக்கு என்ன உண்டு? ஐயோ. ஐயோன்னா என்னவோ தெரியல, அது பயங்கரமான. அதனால் இடர்களை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக விசுவாசத்திலையும் தாழ்மையிலையும் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். இரண்டாவதாக 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று. அல்லேலூயா. சரி, நம்பர் 1 சொன்ன, தாழ்மையோடு விசுவாசத்தோடு கூட இருந்தால் உனக்கு இடர்கள் வரும். அந்த இடர்கள் நிமித்தம் கர்த்தர் அவங்கள என்ன பண்ணுவார்? தண்டிப்பார். அல்லேலூயா. உனக்கு பிரச்சனை வரும், உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு, பாடுகள் உண்டு. கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். இரண்டாவது, இந்த சிறியரில் ஒருவனை என்ன பண்ணாதீங்க, அற்பமாக எண்ணுவாங்க. ஒரு சிலர் நம்மளை பார்த்தாலே அற்பமாக, என்ன இவன் எப்போ பாரு சும்மா வயிற்றில் போகிறாரு, இவர் வராரு, அப்படியே போகிறாரு வராரு, அற்பமாக பார்ப்பான் நம்மளை. ஆனால் அவங்களுக்கு குறித்து வேதம் சொல்லுகிறது, அவங்களுக்கு தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்களாம்? பரம பிதாவிடத்தில் உண்டு. அல்லேலூயா. உன்னையும் என்னையும் காப்பாற்ற ஒருவேளை இந்த உலகத்துக்கு நம்ம அற்பமாக தெரியும். ஆனால் தேவனுக்கு முன்பாக நமக்கு யாருன்னா பரலோகத்தில் நமக்காக தேவ தூதர்கள் இருப்பார். ஏசாயாவும் எசேக்கியாவும் விரோதமாக ஒரே போராட்டம் பண்ணான். யார்? சனகிரி. நல்லா தெரியல, ஏளனமாக பேசுகிறான். ஆனால் அவங்க ஏசப்பான தாழ்மையோடு கூட அவங்க ஜெபித்தார்கள். என்ன நடந்தது? ஒரே ராத்திரியில் ஒரே ஒரு தூதனை தான் அனுப்பினார். நிறைய தூதன் இல்லை, ஒரே தூதன் வந்தான். என்ன செய்தான்? 1,85,000 பேர் என்ன பண்ணான்? ஃபினிஷ். அப்போ பாருங்கள், இந்த பூமியில் நீ தாழ்மையாக நடக்கும்போது உன்னை ஒரு சிலர் அற்பமாக பார்ப்பான், அற்பமாக எண்ணுவான். அதை பற்றி நீ கவலைப்படாத. உனக்காக தூதனை கர்த்தர் அனுப்புவார். ஆமென். உனக்காக தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள் பரலோகத்தில். ஒரே ஒரு தூதனை வந்தால் போதும், உன்னை லகுவாய் ஜெயிக்க வச்சிருவார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. நீ ஒன்று நினைக்கணும், நான் இந்த பூமியில் நான் தாழ்மையோடு விசுவாசத்தோடு கூட வாழும்போது எனக்கு இடர்கள் வரும், என்னை அற்பமாக நினைப்பாங்க. ஆனால் எனக்காக ஒரு தூதன் வந்து எனக்குன்னு பண்ணுவான், எனக்காக யுத்தம் பண்ணுவான். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த பூமியில் யாருன்னா உங்களை அற்பமாக நினச்சாங்களாம், பயப்படாத. உங்களை அற்பமாக நினைக்கும் போது தேவன் உனக்காக ஒரு தூதன் அனுப்புவார். தானியேலை தூக்கி எங்கே போட்டாங்க? சிங்க கெபியில் போட்டாங்க. அந்த ராஜா போய் கேட்குறான், இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஆம் ராஜாவே, என்னை தப்புவித்தார். கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி என்ன பண்ணிட்டார்? சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். தானியேலுக்காக அவன் உண்மை உள்ளவன். அவனை அற்பமாக நினச்சானுங்க, அற்பமாக நினச்சி அவனை தூக்கி எங்கே போட்டானுங்க? சிங்க கெபியில் போட்டானுங்க. ஆனால் ஒரே ஒரு தூதன் அனுப்பினார், சிங்கத்தின் வாயை என்ன பண்ணிட்டார்? கட்டி போட்டார். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு அவனை விடுவித்தார். ஆமென். உனக்கு விரோதமாக அநேக சிங்கங்கள் சீரும், பயப்படாத. சிங்கத்தின் வாயை கட்டி போடுவதற்கு உனக்காக ஒரு தூதன் வருவான். அல்லேலூயா. உன்னை காப்பாற்றும்படி ஒரு தூதன் உன்னோடு கூட நிற்பான், உன்னோடு கூட இருந்து உனக்காக யுத்தம் பண்ணுவான். மூன்றாவது ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கணும் வேண்டாம், டைம் ஆயிடுச்சு, ரொம்ப விளக்கத்துக்கு நமக்கு நேரம் இல்லை. 14ஆம் வசனத்தை வாசிங்க. சித்தமல்ல. அல்லேலூயா. இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு என்ன இல்லை? சித்தம் இல்லை. இந்த பூமியில் ஆண்டவரை தாழ்மையோடு விசுவாசத்தோடு பின்பற்றி போகிற உனக்கு விரோதமாக நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் நீ ஒரு நாள் கெட்டு போக மாட்டாய். யோவானில்
15 அதிகாரத்தில் சொல்கிற ஆண்டவர், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் ஒரு நாள் என்ன பண்ணாது, கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளை என் கையிலிருந்து ஒருவன் என்ன பண்ண முடியாது, பறித்து கொள்ள முடியாது, அது கெட்டு போகாது. உன்னை கெட்டு போகிறதுக்கு ஆண்டவர் விடவே மாட்டார். ஐயோ என் வாழ்க்கையில் நான் நொந்து போயிடுவேன், கடன் அதுலேயும் எதுலேயும் நான் மூழ்கி போயிடணும், உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உன்னை மேன்மையான இடத்துல உன்னை நடத்தி கொண்டு போவார். அதனால் இந்த சிறியரில் ஒருவனாகில் என்ன பண்ண போகிறதில்ல, கெட்டு போவது இல்லை. நீ ஒரு நாளும் உனக்கு வந்த பிரச்சனையில், உனக்கு வந்த போராட்டத்தில் நீ அழிந்து போயிடுவேன்னு நினைக்காது. நீ அழிந்து போக மாட்டாய். உனதற்கு மாறாய் உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவார், உயர்த்தி வைத்து கொண்டே இருப்பார். வெட்ட வெட்ட என்ன பண்ணுவேன், நீ வளருவாய். ஆமென். வெட்ட வெட்ட வளருவேன். அதனால் நீ பயப்படாத. ஒவ்வொரு நாளும் என்னை பிசாசு எவ்வளோ வெட்டணும்னு நினச்சாலும் என்னை வெட்ட முடியாதுடா உன்னால், தைரியமாக சொல்லலாம். நான் வெட்ட வெட்ட என்ன பண்ணுவேன், வளருவேன். அல்லேலூயா. எல்லோரும் அப்படி எழுந்திருக்கலாமா?